சார், எடப்பாடி அவர்கள் ஆட்சியில தமிழ்நாட்டினுடைய கடன் 5 லட்சம் கோடி இருக்குன்னு ஸ்டாலின் பேசினாரு. திமுகவோட தேர்தல் அறிக்கை பாருங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகன் பேர்லயும் 1.25 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. 1,25,000 ரூபாய் கடன் வச்சிருக்காரு எடப்பாடின்னு திமுகவோட தேர்தல் அறிக்கையில இருக்கு. இந்த கடன்ல இருந்து தமிழ்நாட்டை மீட்போம்னு இருக்கு. இப்ப இவங்க ஆட்சிக்கு 3 வருஷத்துல 8 லட்சம் கோடி கடன் இருக்கு. 1.25 லட்சம் ரூபாயில இருந்து இப்ப 1,65,000 ரூபாய் கடன் மாறி இருக்கு. 1.80 மாறும்ன்றாங்க மக்கள் தொகை கூடுனதுக்கு ஏற்ற அளவுக்கு. இது என்ன ஆட்சி? அப்ப இவ்வளவு கடன் சுமை ஒரு மாநில அரசு மேல ஏற ஏற அவங்க இயற்கையில எங்கே சார் வருவாங்க? மின் கட்டணத்தை உயர்த்துவாங்க, பேருந்து கட்டணத்தை உயர்த்துவாங்க, வீட்டு வரியை கூட்டுவாங்க, இப்போ வரி டாஸ்மாக்ல டாக்ஸ கூட்டுவாங்க, வேட்டை கூட்டுவாங்க. அப்படி எங்கெங்கெல்லாம் வரி வருவாயை கூட்ட முடியுமோ கூட்டிதான் ஆகணும். வேற வழி கிடையாது. இந்த அரசாங்கத்துக்கு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க பணம் இல்ல. பல்கலைக்கழகங்கள் எல்லாம் ஆசிரியர்கள் பணியாளர்களுக்கு எல்லாம் பென்ஷன் இல்ல. இப்ப மதுரையில எல்லாம் பென்ஷனே வரல. ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க பணம் இல்ல. வளர்ச்சி திட்டங்களுக்கு ஒதுக்குறதுக்கு பணம் இல்ல. ஆனா தேர்தலுக்கு கோடி கோடியா செலவழிக்க பணம் இருக்கு. வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுக்க பணம் இருக்கு. ஓட்டுக்கு பணம் கொடுக்க பணம் இருக்கு. அப்ப இது ஒரு மோசமான ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அதை நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து போராடும். தமிழ்நாடு ஒரு தவறான முன்னுதாரணமா இருக்கு. இன்னைக்கு இந்தியாவிலேயே மிக அதிகம் பேர் குடிக்கிறவங்க இருக்கிற மாநிலம் தமிழ்நாடுன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வருது. நீங்களும் பாக்குறீங்க. இது ஒண்ணு பிஜேபி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சது இல்ல. அதிகமான குடிகாரர்கள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. ஊபி கூட இல்ல. உத்தரப்பிரதேசம் தமிழ்நாடு மாதிரி 3 மடங்கு மக்கள் தொகை இருக்கிற மாநிலம். அங்க இவ்வளவு குடிகாரர்கள் இல்ல. தமிழ்நாட்டில் இருக்கான். இந்தியாவிலேயே அதிகமாக கடன் பெற்ற மாநிலம் தமிழ்நாடு. கடனாளி. இப்ப நம்பர் 1 குடிகார மாநிலம், நம்பர் 1 கடனாளி மாநிலம். இதுக்கு பேரு விடியல் ஆட்சி. இதை நீங்க பத்திரிகைகள்ல கொண்டு வாங்க, ஊடகங்கள்ல சொல்லுங்க, மக்களுக்கு சொல்லுங்க. கடல்ல மீன் கிடைக்கலன்னா கூட மத்திய அரசு தான் காரணம். மின் கட்டண உயர்வுக்கு மத்திய அரசு தான் காரணம். இப்ப 2 சொட்டு தூறல் விழுந்துட்டு இருக்கு. அதுக்கு மோடி தான் காரணம். ஸ்டாலினுடைய கண்டுபிடிப்பு.